புதுச்சேரி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. கடந்த வாரம் அறிவித்திருந்த நிலையில் வேலூரிலிருந்து 200க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ரங்கசாமி இல்லத்தில் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். நல்ல வாய்ப்பு இருக்கும். வேலூர்லேருந்து தேர்தலில் நம்முடைய எண்ணம் இருக்குது. அந்த சமயத்தில் எப்படி கட்சி கூட்டணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்சி நிலை வரும். நான் வருவோம், வரும்போது அங்கேயே நம்ம சொல்லி ஏற்பாடு செய்து பண்ணலாம். நல்லா செய்யுங்க, நல்ல வாய்ப்பு இருக்கும். நிறைய வாழ்த்துக்கள். கொஞ்சம் எல்லாரும் சேரலாம், எல்லாரும் இருக்கலாம். முதல்வர் தமிழக வேலூர் மாவட்டம் என்ஆர் காங்கிரஸ். தமிழகத்தின் வேலூர் என்ஆர் காங்கிரஸ். தமிழகத்தின் வேலூர் என்ஆர் காங்கிரஸ். தமிழகத்தின் வேலூர் என்ஆர் காங்கிரஸ். ஏங்க பரத் நில்லுங்க சார். சார் நில்லுங்க. ஏங்க எம்எல்ஏ அதாவது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கிய பொழுது அடுத்து தமிழகத்திலும் போய் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும், பணியாற்றணும் அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்னுடைய உத்தரவு எனக்கு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் நிறைய பேர் தலைவர்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. நான் அந்த நேரத்தில் போகலை. புதுச்சேரியில் நம்முடைய கட்சியை தொடங்கி ஆட்சி பிடிச்சி ஆட்சி நடத்திட்டு இருந்தோம். தமிழுடைய அனைத்து ஜனநாயகம் கூட்டணி வைத்து அந்த ஆட்சியை வெற்றி பெற்று நம்ம ஆட்சியெலாம் அமைத்தோம். மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து ஜனநாயகம் பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து கூட்டணி மறுபடியும் ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ தமிழகத்திலும் நம்முடைய தமிழக மக்கள் விரும்பினாங்க, நீங்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று பல நண்பர்கள் நிறைய கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் நான் தமிழகத்தில் செல்லும் பொழுது நிறைய மக்கள்லாம் கேட்பாங்க, எப்போ வரீங்க, தமிழகத்தில் வருவீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. வருவாங்க, நண்பர்லாம் கேட்பாங்க. அப்போ ஒரு எண்ணம் நம்ம நிறைய நண்பர்லாம் கேட்கும்போது நம்ம தமிழகத்திலும் செல்லலாம், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அங்கே சென்று பணியாற்றலாம். அங்கே உள்ள நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு, பணியாற்றுற வாய்ப்பு நம்ம அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி பெயரில் இருந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கலாம். அது விரும்புகிறாங்க அப்படின்னு நிறைய இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 2020 தேர்தலில் தமிழகத்தில் நம்ம சென்று போட்டிடலாம். அப்போ அந்த சமயத்தில் எந்தெந்த அலைன்ஸ் பார்ட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் முடிவெடுத்து செயல்படலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையில் நான் அறிவிச்சது நம்முடைய கட்சியினுடைய ஆண்டு விழாவில். அப்போ நம்முடைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள்லாம் விரும்பி அந்தந்த பகுதியில் நாங்கள் வரோம், இப்பயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் முதல்ல நம்முடைய நண்பர் வேலூர் மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து உங்களை சந்திச்சிடுறோம் முதல்ல அப்படின்னு விரும்பி வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலும் தமிழகத்தில் பல பகுதியிலிருந்து நம்மளாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. தேர்தல் நெருங்குறதுக்கு அது எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டத்திலேருந்து வர இருக்கிறாங்க, மாவட்டத்தில் வர சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு தமிழகத்துக்கான தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் தேர்வு எப்போ நடத்தப்படும் நண்பர்லாம் கேட்டுருக்காங்க. அது எந்த நிலையில் எப்படிப்பட்ட முடிவு எடுப்போமோ அந்த சமயத்தில் மாதிரி அந்த முடிவுகள் ஏற்கனவே கூட்டணி குறித்து தெளிவாக சொல்லியிருந்தீங்க. புதுச்சேரியில் என்ன கூட்டணியோ அதே தமிழகத்தில் தான் தொடரும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்டமாக அதே போல வந்து 26 தேர்தல் நெருங்கும் பொழுது கூட்டணி எப்படி அமைக்கிறதோ அதுக்கு அந்த மாதிரி விஜயுடன் உங்கள் கூட்டணி இருக்கும். உங்களை சந்தித்து பேசுகிறாரு. விஜயுடன் நண்பர் விஜயானது எப்பொழுது என் நண்பர் எப்பொழுது சந்திப்பார், பேசுவார். நண்பர் விஜய் வந்து என்னுடைய நண்பர் தான் எனக்கு வேண்டியவர் தான். எப்போது தேவைப்படும் பேசலாம். எப்போது அது இல்லை, அது வந்து நண்பர் பேசுவது உண்டு. எப்பொழுதும் பேசுவது உண்டு. நண்பராக இருக்கும்போது பேசுறதுக்கு பழக்கம் தானே. அது ஒன்றும் ஏற்பு என்பது ஒன்று இல்லை. பேசிட்டு பேசுவோம்.
அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த கூட்டணி தேர்தல் எப்படி ஏற்படுகிறதோ அதுக்கு தகுந்த அகில என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு தேர்தலை சந்திக்கும். புதுச்சேரியை புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த பெஞ்சல் புயல கூட நம்மளுக்கு எந்த ஒரு நிவாரணமும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. 61 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மத்திய அரசு அனுமதியோடு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மழையால் பாதிக்கப்பட்ட உடனடியாக அறிவித்து உடனே நிவாரணம் கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்துருக்குறோம். பெண்களுக்கான அந்த மாதாந்திர 1000 ரூபாய் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம். எல்லா திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நன்றி. கூட்டணி தொடருமா சார் 2026? சார் சார் கூட்டணி குறித்து சார் சார் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். ஆட்சி பாஜக அழுத்தம் கொடுத்து தான் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. சார் அப்படி வாங்க போங்க